ஒரு நாள் ஆத்துவும் புஜ்ஜியும் காட்டின் வழக்கமான பகுதியில் இருந்து வெகு தொலைவில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். நேரம் செல்ல செல்ல அவர்கள் வீடு திரும்பும் வழியை மறந்துவிட்டார்கள். சுற்றுப்புறம் மிகவும் அமைதியாகவும் சற்று பயங்கரமானதாகவும் இருந்தது. திடீரென்று அவர்கள் ஒரு பெரிய காய்ந்து போன மரத்தைக் கண்டார்கள். அதன் கிளைகள் வானத்தை நோக்கி பயங்கரமாக நீண்டு கொண்டிருந்தன. அந்த மரத்தின் அருகில் சென்றதும் விசித்திரமான அழுகுரல் கேட்டது. என்ன சத்தம் இது என்று புஜ்ஜி பயத்துடன் கேட்டான். தெரியவில்லை, ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆத்து எச்சரித்தான். மெதுவாக இருவரும் அந்த மரத்தை நெருங்கினார்கள். அப்போது ஒரு வெள்ளை உருவம் மரத்தின் பின்னால் இருந்து வெளிவந்து மரத்தின் மேலே அமர்ந்தது. அது ஒரு பேய். புஜ்ஜி பயத்தில் நடுங்கினாள். ஆனால் ஆத்து தனது நண்பனை பாதுகாப்பாக வைத்திருக்க முடிவு செய்தது. நாங்கள் வழி தவறிவிட்டோம், தயவு செய்து எங்களுக்கு உதவ முடியுமா என்று ஆத்து பேயிடம் கேட்டான். பேய் சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. பிறகு மெல்லிய குரலில் பேசியது. இந்த காட்டில் வழி தவறியவர்கள் யாரும் பத்திரமாக வீடு திரும்பியதில்லை. ஆனால் நீங்கள் மரியாதையுடன் கேட்டதால் நான் உதவுகிறேன். என் நிழல் காட்டும் திசையில் போனால் நீங்கள் உங்கள் வீட்டை அடையலாம். பேய் மரத்தின் கிளைகளில் இருந்து குதித்து மறைந்தது. ஆத்துவும் புஜ்ஜியும் பேய் காட்டிய திசையில் நடக்க ஆரம்பித்தார்கள். பேயின் நிழல் அவர்களுக்கு முன்னால் நீண்டு கொண்டே சென்றது. வழியில் அவர்கள் பல தடைகளை சந்தித்தார்கள். பயங்கரமான ஓநாய்கள் அவர்களை துரத்தின. ஆழமான பள்ளங்கள் அவர்கள் பாதையை மறைத்தன. ஆனால் ஒவ்வொரு முறையும் பேயின் நிழல் அவர்களுக்கு சரியான வழியை காட்டியது. ஒரு பாம்பு அவர்களை கடிக்க வந்தது. ஆத்து புத்திசாலித்தனமாக அதை விரட்டினான். ஒரு யானை பாதையை மறித்து கொண்டு நின்றது. அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தனர். அப்போது புத்தி செடிகளை எடுத்து யானை மீது வீசியது. யானை அதை தின்றது. அந்த இடத்தை விட்டு சென்றது. ஒரு வழியாக அவர்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் வந்து சேர்ந்தார்கள். வீடு திரும்பியதும் ஆத்துவும் புஜ்ஜியும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து தங்களது தைரியத்திற்காக பெருமைப்பட்டனர். நீதி. பயம் நம்மை சூழ்ந்தாலும் தைரியம் மற்றும் கருணை மூலம் நாம் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும்.